அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் கிளம்பு நியூஸ் லைன் சிஎன்எல் எங்கள் சேனலோடாக சந்திக்கிறோம். நாட்டில் தற்போது என்ன பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூற வேண்டிய விடயமே தேவையில்லை. என்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், தற்போது மீண்டும் இந்த ஐஸ் போதைப் பொருள் தான் நாட்டினுடைய மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவ்வாறு திடீர் பேசுபொருளாக மாறிய இந்த ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக அண்மை காலமாக பாரிய அளவிலான தொகையிலான ஐஸ் போதைப் பொருட்கள், ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை என பல்வேறு விடயங்கள் தற்போது நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தற்போது நேற்று இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஐஸ் தொகையினுடைய பின்புலம் தற்போது வெளியாக இருக்கின்றது. இது தொடர்பில் தான் இன்று நாங்கள் பேசப் போகின்றோம். நேற்று இந்த கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது 705 கிலோகிராம் போதைப் பொருள், இலங்கை வரலாற்றில் ஒரே நாளில் சுற்றிவளைப்புகளில் கண்டெடுக்கப்பட்ட அதிக தொகை போதைப் பொருள் இதுவென இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருந்தார். அதில் 284 கிலோ ஹெரோயின், 420க்கும் மேற்பட்ட கிலோ ஐஸ் போதைப் பொருள், மொத்தமாக 705 கிலோகிராம் இந்த போதைப் பொருள் அமைந்திருக்கிறது. அத்தோடு 5 புதிய நவீன ரக ரிவால்வர்கள், ஒரு T56 ரக துப்பாக்கி, மேலும் பல ரவைகள், அந்த ரவைகளில் ஒரு சில ரவைகளிலே KPI கஞ்சிப்பானை என்று பெயரிடப்பட்ட ரவைகள் என கருதப்படுகிறது. இதுதான் அந்த கிளப் வசந்தவுடைய கொலையிலே பயன்படுத்தப்பட்ட ரவைகள் என ஒரு பக்கம் கூறப்படுகிறது. ஆகவே இது தொடர்பான தகவல்கள் எல்லாம் நேற்று தந்திருந்தோம். ஆக மொத்தம் 5 ரிவால்வர்கள், புதிய நவீன ரக 5 ரிவால்வர்கள், ஒரு T56 ரக துப்பாக்கி, 420 கிலோவுக்கும் மேற்பட்ட ஐஸ் போதைப் பொருள், அது மாத்திரமல்லாமல் 284 கிலோவுக்கும் மேற்பட்ட ஹீரோயின். இவற்றினுடைய மொத்த பெறுமதி 9.98 பில்லியன் என தெரிவிக்கப்பட்டது. அந்த அன்பித்த கணக்காக 10 பில்லியன் என்று நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த அளவு பெறுமதியுள்ள இந்த போதைப் பொருள் இந்த நாட்டுக்குள் எவ்வாறு வந்தது, கொண்டு வந்தது யார் என்பதைத்தான் இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இத்தனை விடயங்களுக்கும் பின்னால் இருப்பவர் தான் ஊனக்கூர்வை சாந்த. ஊனக்கூர்வை சாந்த என்ற நபர்தான் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில் மிக பெரும் போதைப் பொருள் கடத்தல்களை முன்னெடுப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவருடைய கட்டளையின், உத்தரவின் அல்லது வழிகாட்டலின் கீழ் தான் இலங்கையின் இந்த தென்னிலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் இந்த கடத்தல்களுக்கு பின்புள்ளியில், அதாவது தற்போது கண்டெடுக்கப்பட்ட போதைப் பொருட்களின் பின்புலத்தில் இருப்பவர் தான் அவருடைய பிரதான சகா ஊனக்கூர்வை துசித. ஊனக்கூர்வை சுத்திசதான் தற்போது கண்டெடுக்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களுக்கு பின்னால் ஊனக்கூர்வை சாந்தையுடைய பிரதான சகாவாக இருந்து இந்த வழிநடத்தல்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றார். நேற்று உயிரிழந்த அந்த 3 பேரில் ஒருவர் தான் ஊனக்கூர்வை துசித். நேற்று ஒரு வீடு ஒன்றிலிருந்து 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த கதைக்கு நாங்கள் தற்போது வருகின்றோம். நேற்றைய தினம் சீனிமோதர பகுதியில், தங்கள சீனிமோதர பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற வீட்டில் 3 இணைந்து மது அருந்தி இருக்கின்றார்கள். அதில் 2 ஊனக்கூர்வை துசித்தவுடைய பணியாளர்கள் இருவர், மற்றொருவர் ஊனக்கூர்வை துசித்த. இந்த நிலையில் ஊனக்கூர்வை துசித்த தமது வீட்டுக்கு திடீரென்று கிளம்பி செல்கின்றார். அங்கு சென்றதன் பின்னர் அவருக்கு திடீரென கேஸ்ட்ரிக் போன்று வயிற்று வலி ஒன்று ஏற்படுகிறது. அவர் தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு, தங்களில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலை ஒன்று செல்கின்றார். அங்கு சென்று அதற்கான மருந்துகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் மீண்டும் வீடு திரும்புகின்றார். பிறகு இரவு மீண்டும் அந்த சுகையினம், அவருக்கு மிக கடுமையான சுகையினம் ஏற்படுகிறது. இதையடுத்து அவரை தங்களே வைத்தியசாலையில் அனுமதிக்கின்றார்கள். அதன் பின்னர் தங்களே வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில்தான் இவர் தொடர்பிலே விசாரணைகள் அங்கு முன்னெடுக்கப்படுகிறது. எவ்வாறு இந்த வயிற்று வலி அவர் கூறுகின்றார், இவ்வாறு நாங்கள் மது அருந்தினோம், அதன் பின்னால் தான் தற்போது இந்த இவ்வாறான ஒரு வழி வந்திருக்கின்றது எல்லாம் குறிப்பிடுகின்றார். இதை அடுத்து இந்த நிலையில் ஊனக்கூர்வை துசித்த தன்னுடைய 2 மகன்களுக்கு கூறுகின்றார், இந்த இடத்திலே இவ்வாறு ஒரு லொரி இருக்கின்றது, அந்த லொரியிலே இவ்வாறு போதைப் பொருள் இருக்கிறது, நீங்கள் உடனடியாக அந்த லொரியை கொண்டு சென்று வீட்டிலோ அல்லது எங்கோ வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு அந்த 2 மகன்களுக்கும் ஒரு கட்டளை இருக்கின்றது. இதையடுத்து அந்த 2 மகன்களும் சீனிமோதர பகுதியில் அமைந்திருக்கிற அந்த வீட்டுக்கு செல்கின்ற போது, அந்த வீட்டுக்குள் எட்டி பார்க்கின்ற போது இருவர் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக இங்கு கிடக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் உடனடியாக இங்கிருந்து போலீசாருக்கு அறிவிக்கின்றனர், இவ்வாறு 2 சடலங்கள் இந்த வீட்டுக்குள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அந்த லொரியினை அகற்றவில்லை. இதையடுத்து போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் அந்த வீட்டுக்கருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படி லொரியிலிருந்து 10 கிலோ அளவிலான போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றுகிறார். ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றுகிறார். இதையடுத்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. இதையடுத்து மேலும் அந்த வீட்டை அண்மித்த பகுதியிலிருந்து மற்றொரு லொரி கண்டெடுக்கப்படுகிறது. அந்த லொரியிலிருந்து மேலும் ஒரு பாரிய தொகையான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்படுகிறது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் இன்னொரு லொரி, ஒரு சாரதியோடு கைது செய்யப்படுகிறது. அந்த லொரியிலிருந்தும் பல கிலோகளான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்படுகிறது. மொத்தமாக 420 கிலோவுக்கும் மேலதிகமான ஐஸ் போதைப் பொருள், 248 கிலோவுக்கும் மேலதிகமான ஹெரோயின்
இவற்றினூடாக கைப்பற்றப்படுகின்றன. அது மாத்திரமில்லாமல் அந்த சீனிமோதர பகுதியில் நிறுத்தி வைக்கும் அந்த வீடு ஒன்று, அந்த ஏற்கனவே அந்த 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட வீட்டுக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட லொரியிலிருந்து தர்பூசணிக்காய்கள் நிரப்பப்பட்டு அந்த தர்பூசணிக்காய்களுக்குள் தான் இந்த போதைப் பொருட்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த போதைப் பொருட்களுக்குள் மற்றும் சில பொருட்களும் இருந்தன. அவைதான் 5 புதிய நவீன ரக ரிவால்வர்கள் மற்றும் ஒரு T56 ரக துப்பாக்கி. இவற்றுக்கு மத்தியில் தான் இவை அனைத்தும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பிலே தற்போது வரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 2 ஊனகூர்வே துசித்தவுடைய 2 மகன்கள் இவற்றுக்கு அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் 3 லொரிகளுடைய உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு உரிமையாளர் எல்பிட்டிய பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் போதைப் பொருள் நடவடிக்கைகளுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு நபர் என்று தெரிய வருகின்றது. எவ்வாறு அவர் வீட்டில் ஒரு சைக்கிள் கூட இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய பெயரில் எவ்வாறு ஒரு லொரி வந்திருக்கின்றது என்பதும் அவருக்கே தெரியாத விடயமாம். ஏனென்றால் அவர் திடீரென்று இவருக்கு தெரிந்த ஒரு நபர் அவரை கொழும்புக்கு அழைத்து சென்று சில பத்திரங்களில் கையெழுத்திடுமாறு கூறியிருக்கிறார். இதன் அடிப்படையில் அவர் கையெழுத்திட்டதாகவும் இதன் அடிப்படையில் தான் தனது பெயரில் இந்த லொரி பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கைது செய்யப்பட்ட நபர் கூறியிருக்கின்றார். மேலும் ஒரு நபர் ரத்மலானை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரும் ஒரு லொரியினுடைய உரிமையாளர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு 3 லொரியினுடைய உரிமையாளர்களும் மற்றும் ஒரு நபர், அதாவது அந்த வாகனத்தை செலுத்தி சென்ற ஒரு சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரும் தற்போது தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த ஊடகூர்வே சாந்தவுடைய பின்புலத்திலே மேலும் பல அரசியல்வாதிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் விசாரணைகள், அதாவது கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதன் போது போலீசார் தெரிவித்த விடயம் நேற்று இடம்பெற்ற, அது மாத்திரமல்ல நேற்று சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ஒரு ஊடக சந்திப்பை கூட நடத்தினார். இதில் அவர் தெளிவாக தெரிவித்திருந்தார், இந்த போதைப் பொருட்களுக்கு பின்னணியிலே அரசியல்வாதிகளுடைய, தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பலருடைய தொடர்பு இருப்பதாகவும் அவற்றை விரைவிலே தாம் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதை மாத்திரமில்லாமல் போலீஸ் மாதிபரும் இதை தெரிவித்திருந்தார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டன. அதாவது நீங்கள் பொய்க்கு மீண்டும் ஒரு இவ்வாறு ஒரு பூதாகரமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்கள் அரசியலை மேற்கொள்ளவா இவ்வாறு இவ்வாறான கதைகளை கூறுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டது ஊடகங்கள் சந்திப்பிலே. அதற்கு பதிலளித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் அதாவது அமைச்சரவை பேச்சாளர் ஆகியோர் அவ்வாறு அல்ல, விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன, விடயம் தற்போது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது, உரிய நேரத்தில் உங்களுக்கு சுப செய்தியை நாங்கள் தருகின்றோம் என்று கூறுகின்றார்கள். அதே போன்று நாடாளுமன்றத்தில் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது நஜித் இந்திய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார், தற்போது இந்த போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்படுகின்ற போது திடீரென ஒரு கட்சி ஊடக சந்திப்பை மேற்கொள்கின்றது. ஆகவே இவர்கள் திடீரென முளைத்து இந்த ஊடக சந்திப்புகளை மேற்கொள்வது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புவதாகவும் தெரிவிக்கப்படுவதாக கூறியிருந்தார். ஆகவே மொத்தத்திலே இந்த தற்போது கண்டெடுக்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களுக்கு பின்னணியிலும் ஒரு அரசியல் கட்சி இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே சம்பத் மனம்பேரி ஸ்ரீலங்கா போஜன பெரமுனருடைய முன்னாள் உறுப்பினர் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது தென்னிலங்கையில், அதாவது மஹிந்த ராஜபக்சவுடைய இல்லத்துக்கு அருகாமையிலேயே, இல்லவென்றால் அவருடைய வசிப்பிடத்தை அண்மித்த பகுதிகளில் இவ்வாறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவது பாரிய சர்ச்சைகளையும் தோற்றுவித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், வெளிவருகின்ற அரசியல்வாதிகள் யார், இதன் ஊடாக வெளிவரப்போகின்ற உண்மைகள் என்ன என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். அதுபோல் நீங்களும் ஆவலாக இருப்பீர்கள். அது தொடர்பான தகவல்கள் கிடைக்க பெற்றவுடன் அவற்றையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இவ்வாறு நாட்டில் காணப்படுகின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலான CNL கொழும்பு நியூஸ் லைனுடன் இணைந்திருங்கள். இதனை சப்ஸ்கிரைப் செய்ததனூடாக தொடர்ச்சியான தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி.